தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவிப்பதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருகிறது. டெல்லியில் இன்று நடக்கவிருந்த காங்கிரஸ் வேட்பாளர்கள் தேர்வுக்குழு கூட்டம் தள்ளிப்போக வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவிப்பதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், வேட்புமனு தாக்கல் தொடங்கிவிட்டது, ஆனால் இன்னும் காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவிப்பதில் தாமதம் காட்டி வருகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் அந்த வேட்பாளர்கள் யார் யார் என்பதை இறுதி செய்வதில் இந்த சிக்கலானது ஏற்பட்டிருக்கின்றது. பல்வேறு காரணங்கள் காரணமாக இந்த காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இதனை அதாவது வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான அந்த முதல் கட்ட அந்த ஸ்கிரீனிங் கமிட்டி என சொல்லக்கூடிய அந்த கூட்டமானது கடந்த வாரம் இறுதியில் டெல்லியில் நடைபெற்றது. சுமார் 2 தினங்கள் தொடர்ந்து அந்த கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை மற்றும் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் தான் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடக்கூடிய அந்த விருப்ப மனு அளித்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தொடர்பாக ஆலோசனையானது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஒரு 3 நபர்கள் குறிப்பிட்ட நபர்களை தேர்வு செய்வார்கள். அந்த தேர்வு செய்யும் அந்த நபர்களுடைய அந்த பட்டியலானது அடுத்த கட்டமாக மத்திய தேர்தல் குழு கூட்டத்திற்காக அந்த ஆலோசனை செய்வதற்காக அந்த பட்டியலானது ஒப்படைக்கப்படும். அந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி, கார்கே போன்ற முக்கிய தலைவர்கள் அந்த வேட்பாளர்களை இறுதி செய்யும் அந்த ஆலோசனையில் ஈடுபடுவார்கள். தற்போது ஸ்கிரீனிங் கமிட்டி கூட்டம் மட்டுமே தற்போது வரை நடந்திருக்கின்றது. மீண்டும் அந்த தேர்தல் குழு கூட்டமானது எப்பொழுது நடைபெறும் என்ற ஒரு கேள்விக்குறிதான் எழுதியிருக்கிறது. காரணம், நேற்றைய தினமே ராகுல் காந்தி கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அந்த கூட்டமானது காணொலி வாயிலாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் ராகுல் காந்தி தற்போது கேரளா தேர்தலுக்கான பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு அந்த கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக அவர் அங்கு கேரளா சென்றிருக்கின்றார். இன்றும் அவர் அங்குதான் இருக்கின்றார். எனவே 2 நாட்களாகவே அந்த கூட்டமானது தொடர்ந்து தள்ளி போயிருக்கின்றது. எனவே இன்று அந்த கூட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஏனென்றால் ராகுல் காந்தியினுடைய அந்த தேர்தல் பிரச்சார திட்டமிடல் தொடர்ந்து அந்த கூட்டங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறதன் காரணமாக இந்த தமிழ்நாடு தேர்தல் தொடர்பான அந்த மத்திய தேர்தல் குழு கூட்டமானது தொடர்ந்து தள்ளி போகிறது. எனவே அந்த தேர்தலில் வேட்பாளர்கள் இறுதி செய்யும் ஒரு பணியும் தொடர்ந்து சிக்கலாகவே இருக்கிறது. ஏற்கனவே ஸ்கிரீன் கமிட்டி கூட்டத்திலுமே பல்வேறு அதிருப்திகள் வேட்பாளர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக சம்பந்தப்பட்ட தொகுதிகளிலிருந்து காங்கிரஸ் கட்சியினர் தங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும், பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்திருக்கின்றோம் போன்ற விஷயங்களை வலியுறுத்தியும் காங்கிரஸ் தலைமை, அதே போல காங்கிரசுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரீஷ் சோடங்கர் மற்றும் செல்வ பிறந்தகை ஆகியோர் நேரடியாகவே அவர்கள் டெல்லி அலுவலகத்தில் அவர்கள் வலியுறுத்திய நிலையில அந்த பட்டியலை தயாரிக்கும் ஒரு காலதாமதம் ஏற்பட்டிருந்தது. தற்போது இந்த ஸ்கிரீனிங் கமிட்டி கூட்டத்தில் அந்த பட்டியலானது தயாரிக்கப்பட்டு அது காங்கிரஸ் தலைமையகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சில முக்கிய நபர்களுடைய அந்த பெயர்கள் 2 அல்லது 3 நபர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்து ஒருவரை வெற்றி வேட்பாளர்கள் யார் தேர்வு செய்யப்படலாம் என்ற போன்ற விஷயங்களை ஆராய்வதற்காக தான் அடுத்த கட்டமாக அந்த ராகுல் காந்தி, கார்கே ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அந்த மத்திய தேர்தல் குழு கூட்டமானது நடைபெற இருக்கும். ஆனால் அந்த கூட்டம் தற்போது வரை நடைபெறவில்லை. தற்போது அந்த பரிந்துரை பட்டியல் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அந்த கூட்டமானது நடைபெறுவதில் தொடர்ந்து தாமதமானது ஏற்பட்டிருக்கின்றது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவிப்பதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வருகிறது. திமுக அணியில் காங்கிரஸ் மட்டுமே இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 3 நாட்களே இருக்கின்றன. இந்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை இன்னும் அறிவிக்கவில்லை. டெல்லியில் அந்த குழுவோடு ஆலோசிப்பதற்காக தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை சென்றிருக்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 3 நாட்களே அவகாசம் இருக்கும் நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பதில் தாமதம் நீடிக்கிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.